இந்த இந்த திருப்பூர்ன்ற விவகாரத்துல நாங்க ரொம்ப தெளிவாக எங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம். இந்த இந்த விஷயம் வந்து ஒரு கோர்ட்ல ஒரு ஆர்டர் வந்து 3 நாட்கள் ஆகுது. இப்பதான் வந்து அவங்க அப்பீல்ல அவங்களுடைய கருத்துக்களை வைக்கிறாங்க. அந்த ஆர்டர் வந்து அன்னைக்கே வந்து அவங்க அப்பீல் போயிருந்தாங்கன்னா, இவ்வளவு தூரம் இந்த விஷயம் வந்திருக்காது. அதே அந்த ஆர்டர் அந்த கண்டமத்த கோர்ட் போன அன்னைக்கு தெரியும். அன்னைக்கு தான் வந்து ஒரு தரப்பினர் வந்து அங்க மொபிலைஸ் பண்றாங்கன்னு செய்திகள் சமூக ஊடகங்கள்ல வந்துட்டே இருக்கு. காலையில இருந்து மொபிலைஸ் பண்றதை எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அரசு, அவருடைய அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து கோர்ட்ல என்ன சொல்றாரு, 6 மணி வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் கண்டனத்தை போட்டு வேல்யூ பண்றாரு. ஸோ டிவில எல்லாம் ஃபிளாஷ் நியூஸ் வருது. என்னன்னா 6 மணிக்குள் விளக்கு ஏற்றப்படும் அப்படின்னு ஃபிளாஷ் நியூஸ் ஓடுது. ஸோ அப்ப எல்லாரும் என்ன தோணுதுன்னா 6 மணிக்குள்ள விளக்கு ஏற்ற போறாங்க அப்படின்னு. ஏன்னா அரசு தரப்பு வழக்கறிஞர் அந்த மாதிரி சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறார். ஸோ அதற்கப்புறம் திரும்பவும் மொபிலைஸ் பண்றாங்க ஒரு தரப்பினர். ஸோ இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து விட்டு 6 மணிக்கு மேல வந்து திரும்ப கோர்ட் கன்ஸ்டியூட் பண்ணி, அதாவது அந்த கண்டவாத கோர்ட்டுக்காக கோர்ட் கன்ஸ்டியூட் பண்ண பிறகு நாங்கள் விளக்கை ஏற்றவில்லை அப்படின்னு சொல்லி பதிவிடுறாங்க. இதை காலையிலேயே சொல்லியிருக்கலாம். இதை காலையிலேயே வந்து அங்க இருக்கிற காவல்துறை வந்து அந்த யார் அங்க கூட்டம் கூடுகிறாரோ அவர்கள் தடுத்திருந்தால் இந்த அளவுக்கு பிரச்சனையா இருக்காது. 3 நாளைக்கு முன்னாடி ஆர்டர் ஆயிடுச்சுல, அன்னைக்கே அப்பீல் போயிருக்கலாமே. ஏன் ஒரு முகப்பேர்ல ஒரு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்குல சிபிஐ விசாரணைக்கு போனப்ப அதை போய் அப்பீல் போறீங்க நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இதை அன்னைக்கே போயிருந்தீங்கன்னா, ஸ்டே வாங்கியிருந்தீங்கன்னா இவ்வளவு ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட வேண்டிய அவசியமே இல்லையே. மழை வெள்ளம், பல விஷயம், ஊழல்கள், இருந்து திரு நேரு அவர்கள் மீது வந்து குற்றச்சாட்டு இது பண்ணி டிஜிபிகள் அனுப்பப்பட்டிருக்கு. இது மாதிரியான பல விஷயங்கள்ல ஒரு டைவர்ஷனா இந்த திருப்பரங்குன்றத்தை இந்த அரசு வேண்டுமென்று இவ்வளவு பெரிய ஒரு அசாதாரண சூழ்நிலையை உருவாக்கிட்டார்களும் தெரியுது. என்றும் அமைதியாக இருக்கும் தமிழகத்தில் அமைதியை தான் கொண்டு வர வேண்டும். அதுல திமுகவிற்கு தான் பெரும் பங்கு உள்ளது. மற்றபடி எந்த விஷயத்திலையும் நாங்கள் என்றைக்குமே எங்களுடைய ஸ்டாண்ட் ரொம்ப தெளிவா இருக்கும். அமைதியான தமிழகத்தில் அமைதிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும்.